வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஏ எக்ஸாமுக்கான சைக்காலஜி டாபிக்ஸ் தான். ஸோ அதில் ஏற்கனவே 115 கொஷின்ஸ் நம்ம பார்த்துக்கோம். அது எல்லாமே பிளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறதுல ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். இந்த ஸ்டேட்மெண்ட் அண்டு கன்க்ளூஷன் வச்சு கேட்பாங்களே, அந்த டைப்லேருந்து எடுத்திருக்கேன். அதாவது ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அமாங் டிஎஃப்ஜேபி அண்ட் ஏன்னு சொல்லி 5 பேர் இருக்காங்க. இதில் யார் லாஸ்ட்டாக ஆஃபீஸ்க்கு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. அதுக்கு 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டை வச்சு இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டில் எது இருந்தால் அதில் லாஸ்ட்டு பர்சன் ஆஃபீஸ்க்கு வருவாங்க அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க. எஃப் அண்ட் ஜே ரீச்ட் ஆஃபீஸ் டுகெதர். அதாவது எஃப்பும் ஜேயும் எப்பயுமே 2 பேரும் ஒரே டைமுக்கு தான் வருவாங்க. ஓகேவா, ஒன்றா வருவாங்க. இந்த எஃப்என்ஜேவை மட்டும் வச்சு நம்ம சொல்ல முடியுமா இவங்க தான் லாஸ்ட்டு வருவாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ அப்போ நம்ம 2வது கண்டிஷனையும் எடுத்துக்கிறோம். இதில் என்ன இருக்காங்க, ஒன்லி டிஎன்பி ரீச்டு ஆஃபீஸ் அஹெட் ஆஃப் ஜே. அப்படின்னா என்ன அர்த்தம், ஜேக்கு முன்னாடியே டிஎன்பி வந்துடுறாங்க ஆஃபீஸ்க்கு. அப்போ இப்போ இந்த இதை பார்க்கும்போது, இந்த 2வது கண்டிஷனை மட்டும் பார்க்கும்போது ஜே கடைசியில் இருக்கு. ஆனால் மிச்சம் இருக்க எஃப் ஜே எஃப்பிஏ அவங்களெல்லாம் நம்ம எஃப்ஐயும் ஏவையும் எங்கே வைக்கிறது அப்படிங்கிறது தெரியாது. அப்போ 2வது ஸ்டேட்மெண்ட் மட்டும் இருந்தாலும் நம்மளால் அந்த லாஸ்ட் பர்சன் யாருன்னு கண்டுபிடிக்க முடியாது. அப்போ இது 2ஐயும் கம்பைன் பண்ணி பார்க்கலாமா? கம்பைன் பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி ஜேயும் எஃப்பும் சேர்ந்து தான் வருவாங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஜேக்கு முன்னாடி டிஎன்பி வந்துடுவாங்க. அப்போ எஃப்பும் ஜேயும் ஒரே நேரத்தில் வருவாங்கன்னா மிச்சம் இருக்கக்கூடிய ஒரே ஆள் ஏ தான். அப்போ ஏ தான் கடைசியாக வருவார் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அப்போது இந்த ஏ தான் கடைசியாக வருவாருங்கிறத எப்போ நம்மளால் கண்டுபிடிக்க முடிஞ்சு, ஸ்டேட்மெண்ட் 1 இருக்கணும், ஸ்டேட்மெண்ட் 2 இருக்கணும். ஸ்டேட்மெண்ட் 1 அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 இது 2மே இருந்தால் மட்டும்தான் லாஸ்ட்டு ஆஃபீஸ்க்கு யார் ரீச் ஆனா அப்படிங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியுது. ஸோ இப்போ இதுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போத் ஸ்டேட்மெண்ட் 1 and 2 டுகெதர் ஆர் நெசசரி டு ஆன்சர் த கொஷின் அப்படிங்கிறது தான் வரும். செகண்ட் கொஷின் பாருங்கள், வாட் டஸ் நிப் ஸ்டாண்ட் ஃபார் இன் எ கோட் லாங்குவேஜ். இந்த நிப்புக்கான கோட் லாங்குவேஜ் வேர்டு என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, தட் இஸ் வெரி பியூட்டிஃபுல் அப்படிங்கிறதுக்கு என்ன கோடு கொடுத்துருக்காங்க, சி நிப் ஸ்ரீ நம். இதை நம்ம சொல்ல முடியுமா, நிப்புக்கு எது வரும்னு சொல்ல முடியாது. ஸோ அப்போ நம்ம 2வது கண்டிஷனும் செக் பண்ணுறோம். ஸோ சேம் தான், மை ஹவுஸ் இஸ் பியூட்டிஃபுல்க்கு பதிலாக நிப்ஸ் டூ ஸ்ரீ டிப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுலேயும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. இப்போ இது 2ஐயும் கம்பைன் பண்ணி பார்க்குறோம். கம்பைன் பண்ணி பார்த்தாலும் இஸ் பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லி 2 வார்த்தை இருக்குது. அதுக்கு தான் நிப்பு ஸ்ரீன்னு வருது. இதுலேயும் நம்மளால் நிப்புக்கு எது கரெக்டான கோடுன்னு கண்டுபிடிக்க முடியலை. ஸோ அப்போ 2 ஸ்டேட்மெண்ட் தனியாக பார்த்தாலும் கண்டுபிடிக்க முடியலை. அதை கம்பைன் பண்ணி பார்த்தாலும் நமக்கு நிப்புக்கான கோடு வேர்டு என்னங்கிறத கண்டுபிடிக்க முடியலை. ஸோ அப்போ என்ன வரும்னா, இஃப் த போத் கிவன் டேட்டா கிவன் இன் போத் ஸ்டேட்மெண்ட் 1 and 2 டுகெதர் ஆர் நாட் சஃபிஷியன்ட் டு ஆன்சர் த கொஸ்டின் அப்படிங்கிறது தான் வரும். ஸோ 2மே சேர்ந்தாலுமே நம்மளால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியலை. அடுத்த கொஷின் பாருங்கள், அசர்ஷன் கொடுத்துருக்காங்க. the same side of the moon faces the earth at all times அப்படின்னு அசர்ஷன் கொடுத்துருக்காங்க, கூற்று கொடுத்துருக்கானுங்க. அதுக்கான காரணம் என்னென்னா, moon is the only natural satellite of earth. moon is the only natural satellite of earthங்கிறது கரெக்டு தான். ஓகேவா, தனியாக பார்த்தோம்னா மூணுங்கிறது தான் நம்ம பூமியோட ஒரே ஒரு சேட்டலைட், நேச்சுரல் சேட்டலைட்டுங்கிறது கரெக்டு. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, த சேம் சைட் ஆஃப் த மூன் ஃபேஸஸ் த எர்த் அட் ஆல் தஸ் டைம்ஸ். அதாவது எர்த்து ரொட்டேட் ஆகிக்கிட்டே இருந்தாலும், ஒரு குறிப்பிட்ட ஆக்சிஸில் ரொட்டேட் ஆகிக்கிட்டே இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம், மூணோட ஒரே சைடை தான் பார்க்க முடியும் அப்படிங்கிறது கரெக்டு தான். ஸோ அப்போ கூற்று தனியாக கரெக்டு, ரீசன் தனியாக கரெக்டு. பட் கூற்றுக்கான காரணம் கேட்டிங்கன்னா கூற்றுக்கான காரணம் கிடையாது. அது ஏன் சேம் சைடை நம்ம பார்க்குறோன்னா அதுக்கான காரணம் கொடுத்துருக்காங்களான்னா கிடையாது. அப்போ என்ன வரும்னா, போத் ஏ அண்ட் ஆர் ட்ரூ பட் ஆர் இஸ் நாட் கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் ஏ. அதுதான் வரும். 2மே ட்ரூ தான், பட் இது இதுக்கான கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் கிடையாது அப்படிங்கிறதான் ஆப்ஷனில் வரும். அடுத்த கொஷின் பாருங்கள், இந்த நம்பர் ஆஃப் பாய்ஸஸ் இன் ஏ கிளாஸ் இஸ் 3 times த நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ். அதாவது ஒரு கிளாஸில்
பாய்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து கேர்ள்ஸை விட 3 மடங்கு இருப்பாங்க. அப்போ கேர்ள்ஸ் நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன்னா பாய்ஸ் எவ்வளோ இருப்பாங்க, 3x இருப்பாங்க. ஓகேவா, இதுதான் சொல்லியிருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் நம்பர் கேனாட் ரெப்ரசன்ட் த டோட்டல் நம்பர் ஆஃப் சில்ட்ரன் இன் த கிளாஸ். இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷனில் எந்த ஒரு நம்பர் மட்டும் டோட்டல் நம்பர் ஆஃப் சில்ட்ரனை வந்து ரெப்ரசன்ட் பண்ணாது. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் சில்ட்ரன் வேணும்னா என்ன அர்த்தம், எக்ஸ் ப்ளஸ் 3x. அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு, 4xங்கிறது தான் டோட்டல் நம்பர் ஆஃப் சில்ட்ரன். அப்போ என்ன அர்த்தம்னா, அதாவது அந்த டோட்டல் வேல்யூங்கிறது எதால் வகுப்படக்கூடிய நம்பராக இருக்கணும், 4ஆல் வகுப்படக்கூடிய நம்பராக இருக்கணும். அதனால தான் 4x. அப்படின்னா என்ன அர்த்தம், 4xனால் 4ஆல் வகுப்படக்கூடிய நம்பராக இருக்கிறது தான் அது டோட்டலாக இருக்க முடியும். அப்போ இதில் எது 4ஆல் வகுப்படாமல் இருக்குதோ அதுதான் ஆப்ஷனில் வரப்போகுது. ஸோ செக் பண்ணி பாருங்கள், 42 தான் வரும். ஏன்னா 48 4ஆல் வகுப்படும், 44 4ஆல் வகுப்படும், 40 4ஆல் வகுப்படும். எது வராது அப்படின்னா 42. அப்போ இந்த 42ங்கிற நம்பர் தான் டோட்டலாக வராமல் இருக்கும். ஸோ அதனால் ஆன்சர் 42. அடுத்த கொஷின் பாருங்கள். The total number of digit used in numbering the pages of a book having 366 pages. அதாவது ஒரு புத்தகத்தில் 366 பேஜ் இருக்குது. இதுக்கு இந்த பேஜை நம்ம 1 2 3 4ன்னு சொல்லி பேஜஸ் வந்து நம்பர் கொடுப்போம் இல்லையா, அந்த நம்பர் எவ்வளோ டிஜிட்ஸ் வந்து டோட்டலாக இருக்கும், டிஜிட்ஸ் கேட்குறாங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நம்ம 1லேருந்து 9 வரைக்கும் பார்க்குறோம். சிங்கிள் டிஜிட் பார்க்கும்போது மொத்தம் 9 வரும். ஸோ 9 × 1ங்கிறப்போ 9. ஏன்னா 1ங்கிறது இங்கே டிஜிட்டை குடிக்குது. அதே இது 10லேருந்து 99 வரைக்கும் 2 டிஜிட்ஸ் நம்பர். அது எத்தனை வரும், 90 வரும். எப்படி 90, 99லேருந்து 9 கழிக்கணும். ஏன்னா ஆல்ரெடி 1 to 9 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் சிங்கிள் டிஜிட்டை. அப்போ அந்த 9 கழிச்சோம்னா 90 வந்து 2 டிஜிட் நம்பர். அதனால் × 2 போடுறேன். ஸோ 180 டிஜிட்ஸ் கிடைக்கும், 2 டிஜிட்ஸ் மட்டும். இப்போ 3 டிஜிட்ஸ் வேணும். 100லேருந்து இங்கே எவ்வளோ பேஜஸ் கொடுத்துருக்காங்க, 366 பேஜஸ் வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ 366லேருந்து 90 கழிக்கணும். கழிச்சா தான் இதுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் பேஜஸ் கிடைக்கும். கழிங்க, 99 கழிக்கணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் 99 தான் இருக்குது. அப்போ அந்த 99 கழிச்சிட்டோம் அப்படின்னா 366லேருந்து 99 கழிச்சோம்னா 7, 35ல் 9 போச்சுன்னா 26. அப்போ 267 பேஜஸ் இருக்கும். அதுக்கு 3 டிஜிட்ஸ் இருக்கும். ஓகேவா, ஸோ அப்போ 3 டிஜிட்டுங்கிறப்போ இதை 3ஆல் பெருக்கணும்னா 1 0 8. அப்போது டோட்டல் டிஜிட் வேணும்னா 801 189. ஸோ 099. அப்போது இவங்க சொன்ன இந்த 366 பேஜஸை வந்து நீங்கள் மார்க் பண்ணுறதுக்கு டோட்டலாக எவ்வளோ டிஜிட்ஸ் தேவைப்படுதுன்னா 990 டிஜிட்ஸ் வந்து தேவைப்படுது. ஸோ அவ்வளோதான். இதோட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 கொஷின்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸ் வந்து பார்த்துட்டோம். ஸோ இதே மாதிரி தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. எக்ஸாம் முடிகிற வரைக்கும் நம்ம வந்து இந்த சைக்காலஜி வீடியோஸ் வந்து கொடுக்குறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.